ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஏஜ் 25, 30, 35, 40 இந்த ஏஜ் ரேஞ்சில நீங்க இருந்தீங்க அப்படின்னா 10,000 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான நம்பர். அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். உங்களோட ஏஜ் ரேஞ்ச் 25, 30, 35, 40 இந்த ரேஞ்சில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. 10,000 நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, நம்ம லைஃப்ல 0ல இருந்து 30 வயசு வரைக்கும் வளர்றோம், படிக்கிறோம், சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். 30ல இருந்து 60 வயசு வரைக்கும் சாலிடா சம்பாதிக்கிற ஏஜ்னு சொல்றோம். 60 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 60 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 55, 60 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அப்போ 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் நமக்கு வந்து 10,000 டேஸ். 10,000ங்கிறது இம்பார்ட்டன்ட் நம்பர்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த 10,000 டேஸ், அதாவது 30 வருஷம், 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் 10,000 டேஸ், இந்த 10,000 நாட்கள் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது நிறைய விஷயங்களை டேக் கேர் பண்ணிக்குது. இதுல நம்மளோட லைஃப்ல என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன எதிர்காலத்துல ஷியூர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த டைம்ல இந்த 10,000 நாட்கள்ல நம்ம சம்பாதிக்கிறத வச்சு எதெல்லாம் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா நான் சொல்றேன். இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், ஒரு ஸ்பௌஸ் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் இருக்கலாம். இந்த ஏஜ் டைம்ல 30 வயசுல இருந்து 60 வயசு இந்த டைம்ல டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் இருக்கலாம். உங்களோட ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இருப்பாங்க. கூட உங்களோட டிபெண்டன்ட் சில்ட்ரன் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த 10,000 நாட்கள் நீங்க சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுல உங்களோட லைஃப்ல ஷூர் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, உங்க குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன், எதிர்காலத்துல உங்களோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் அண்ட் வெட்டிங் இது நடக்கும். மேரேஜும் ஹையர் எஜுகேஷனும் நடக்கும் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது, 55 வயசு 60 வயசுக்கு மேல உங்களுக்கும் உங்களோட ஸ்பௌஸுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அப்போ 55 வயசுக்கு மேல எவ்வளவு நாள் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ அப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அந்த டைம்ல நமக்கு பென்ஷன் இல்ல ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் தேவை. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பென்ஷன் தேவைப்படும். சோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒன்று. சில பேர் சொல்லுவாங்க 60 வயசுக்கு மேல நான் உயிரோடு இருக்கணும் இல்லையான்னு எனக்கே தெரியாது அப்படிம்பாங்க. நீங்க உயிரோடு இல்லைனாலும் கண்டிப்பா உங்களோட ஸ்பௌஸ் வந்து உங்களோட 10 வருஷமாவது ஜாஸ்தியா உயிரோடு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பென்ஷன் தேவை. எப்படி இருந்தாலும் நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாலும் உங்களுக்கு பென்ஷன் தேவைப்படும். உங்களோட ஆயுள் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பென்ஷன் தேவைப்படும். உங்களோட டிபெண்டன்ட் ஸ்பௌஸுக்கு பென்ஷன் தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் இல்லாம இந்த 30 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் அசம்பாவிதமா ஏதாவது ஒரு ஈவென்ட்னால நம்ம லைஃப் இல்லாம போயிருது, இறந்து போயிடுறா இந்த சம்பாதிக்கிற நபர் அப்படின்னா, இந்த டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், டிபெண்டன்ட் கிட்ஸ், டிபெண்டன்ட் ஸ்பௌஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பினான்சியல் பேக்கப் தேவை. சோ அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. அப்போ நீங்க எல்ஐசி பக்கம் வரீங்க அப்படின்னா, இல்ல இன்சூரன்ஸ் பக்கம் வரீங்க அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இந்த 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிற 10,000 நாட்களா இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறந்து போனா உங்களோட குடும்பத்துக்கு பல்கா ஒரு அமௌண்ட் வேணும், இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும். அப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 55 வயசு 60 வயசுக்கு மேல. இப்ப சேலரி வாங்குறீங்க, 60 வயசுக்கு மேல சேலரி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது பேக்கப் இருக்கா? அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதுக்கு எல்ஐசிலயும் திட்டங்கள் இருக்கு. வேற நீங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோல்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்கு. ஸோ அதுல எல்லாம் வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது, குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் அண்ட் வெட்டிங். இதுக்கும் நிறைய சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் நீங்க வந்து மல்டிபிள், எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாம பிரிச்சு ஒவ்வொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 10,000 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அந்த சமயத்துல நீங்க இல்லாமல் போனால் டேர்ம் கவரேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல உங்களுக்கு பென்ஷன் வேணும். அது இல்லாம குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கும் வெட்டிங்க்கும் உங்களுக்கு ஃபண்ட் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நான் ராஜா, LIC.